அண்ணா மாமா எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னாரு? வந்துடுவார். என்னடா அதெல்லாம்? என்ன அது? ஏதோ அரசியல்வாதிக்கு செய்யற மாதிரி மரியாதைலாம் பலமா கொடுக்குறீங்க. என்ன மாமா சாதாரணமா சொல்லிட்டீங்க? எங்களுக்காக உங்க பையனை ஜெயிலுக்கே அனுப்பிச்சிருக்கீங்க. மாமா உங்களுக்கு நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் மாமா. என்னடா நீங்க நாங்க பிரிச்சு பேசிக்கிட்டு? என் தங்கச்சி மட்டும் இல்லடா, என் பொண்ணு வாழ்ற வீடு அது. அந்த குடும்பத்துக்கு ஒண்ணுனா அது உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான். இப்படிப்பட்ட மாமாவை நாங்க சந்தேகப்பட்டுட்டோமே, எங்களை மன்னிச்சிருங்க மாமா. நடந்ததை பத்தி கவலைப்படக்கூடாது மாப்ள. இனி நடக்க போறத பத்தி பேசுவோம். நாம நினைச்சபடி எல்லாமே நல்லபடியா முடிஞ்சது. கங்காவை பொண்ணு கெட்டி இனிமே எவனும் வரமாட்டான். சுப்பலட்சுமி மகளாவே கடைசி வரைக்கும் இருந்து சாவட்டும். மாமா நம்ம செய்ய வேண்டியது இன்னொரு காரியம் இருக்கு. ஐயாவை நிரந்தரமா சுப்பலட்சுமி குடும்பத்திலிருந்து பிரிக்கணும். நம்மளோட அடுத்த நோக்கம் அதுவாதான் இருக்கணும். சரியா சொன்ன மாப்ள. இனிமே நம்ம நோக்கம்லாம் ஐயா கிட்ட இருந்து சுப்பலட்சுமியை பிரிக்கிறதா தான் இருக்கணும். ஐயா காட்டுற தயவுல தான் கங்கா கலெக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கா. அவ கலெக்டர் ஆகவே கூடாது. கலெக்டர் ஆயிட்டா பலமா வேறுண்டுடுவா. எல்லாம் சரி மாமா, கங்காவோட நிச்சயத்தை நிறுத்துறதுக்கு நாம் அதிக விலை கொடுத்துட்டோமோன்னு தோணுது. மச்சான் ஜெயச்சந்திரன் ஜெயில இருக்கிறத நினைச்சா கவலையா இருக்கு மாமா. மாப்ள, நம்ம ஜெயச்சந்திரன் கங்காவுக்காக என்னையே எதிர்த்தான். அன்னைக்கு முடிவு பண்ண அவனுக்கு ஏதாவது ஒரு தண்டனை கொடுக்கணும்னு. அதுதான் இது. இனிமே ஜெயச்சந்திரன் பத்தின கவலையை விட்டு. இருந்தாலும் மாமா, கங்காவோட நிச்சயம் நின்றுச்சல்ல, அப்புறம் என்ன? ஜெயச்சந்திரன் வெளியே கொண்டு வந்துட வேண்டியதானே? ஆமா மாமா, ஜெயச்சந்திரன் வெளியே கொண்டு வந்துடலாம் மாமா. வேண்டாண்டா. ஜெயச்சந்திரன் பத்தி எனக்கு தெரியண்டா. அவனை எப்ப வெளியே கொண்டு வரணும்னு நான் முடிவு பண்றேன். ஏன்னா அவன் வெளியே வந்தானா கங்கா கங்கான்னு புலம்பிக்கிட்டே இருப்பான். அவன் என்னைக்கு கங்காவை முழுமையா மறந்துட்டான்னு எனக்கு நம்பிக்கை வருதோ அன்னைக்கு அவனை வெளியே கொண்டு வருவேன். அது வரைக்கும் அவன் ஜெயிலேயே இருக்கட்டும். மாமா உண்மை சொல்ற மாமா, நீங்க தான் மாமா எங்க குலதெய்வம். முத்தரசி, ஏன் எப்பவும் அழுதுகிட்டே இருக்க? நீ இப்படி அழுத பார்த்தா மறுபடியும் ஐயா கிட்ட போய் பொண்ணு கேட்க சொல்லுவ போல இருக்க. என்னங்க பேசுறீங்க? பெத்த புள்ள படுற வேதனை உங்களுக்கு கேலி கூத்தா தெரியுது. அப்படித்தானே? உங்களுக்கு வேணா மனசு கல்லா இருக்கலாம், ஆனா பெத்தவனா என்னால அப்படி இருக்க முடியாது. கருவேப்பிலை கொத்தாட்டம் எனக்கு ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளைதான் இருக்கா. அவன் மனசு சந்தோஷப்படுற மாதிரி நாம தான் உனக்கு ஒரு நல்ல காரியத்தை செஞ்சு வைக்கணும். எப்படி செஞ்சு வைக்க முடியும்? இவன் தான் அரிசி கடத்திட்டு உள்ள இருக்கான்ல. ஐயோ, நம்ம பிள்ளை அப்படி எல்லாம் செய்யலீங்க. ஏதோ அவனுக்கு போராத நேரம் இப்படி பழிப்பாவத்துக்கு ஆளாயிட்டா. அதுக்காக பிள்ளை அப்படியே விட்டுற முடியுமா? நாம தான் ஐயா கிட்ட எடுத்து சொல்லி நின்னு போன நிச்சயத்தை நடத்தி வைக்கணும். இந்த தங்கச்சிக்காக என் அண்ணன் எது வேணாலும் செய்வாரு. அப்படி பண்றவரா இருந்தா ஏன் நிச்சயத்தை நிறுத்தணும்? கைது பண்ண போலீஸ் வந்தப்பவே போலீஸை தடுத்து நிறுத்தி நிச்சயத்தை நடத்திருக்கணும். அவருக்கு இதுல இஷ்டம் இல்லடி. உன் பையன் தப்பு பண்ணதா உறுதியா நம்புறாரு. மறுபடியும் கங்காவெல்லாம் உன் பிள்ளை கொடுக்க மாட்டாரு. இப்படி அழுதுகிட்டு இருக்காம போய் வேலையை பாரு. இல்லைங்க, என் அண்ணன் மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. என் புள்ள தப்பே செஞ்சிருந்தாலும் அவனை மன்னிச்சு எனக்காக பொண்ணு கொடுப்பாரு. வாங்கங்க, எனக்காக இல்லைனாலும் நம்ம பிள்ளைக்காக போய் பேசலாம். தயவு செஞ்சு என் கூட வாங்க. எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துங்க. என்ன? சரிங்க ஐயா. இந்தாம்மா.
என்ன பிள்ளை வேற என்ன? ஐயா, நம்ம கங்கா அம்மாவுக்கு வேற இடம் பார்க்கலாங்களா? பாருங்க பாருங்க, சரியா இருந்தா பேசலாம். போயிட்டு வாங்க. சரிங்க ஐயா. ஏம்மா ஐயா, கங்கா எங்க? உள்ள சாமி கும்பிட்டுட்டு இருக்கா. கங்கா, அப்பா. என்னம்மா கோச்சிங் கிளாஸ் போக ரெடி ஆயிட்டியா? ஆமாப்பா. நானும் தஞ்சாவூர் தான் போறேன். போற வழியில நானே உன்னை விட்டுட்டு போறேன். சரிங்கப்பா. சுப்புலட்சுமி, ஐயா, விஸ்வநாதன் வந்தா கங்காவை நான் கூட்டிட்டு போயிட்டேன்னு சொல்லிடு. வீடு வரைக்கும் வந்துட்டாங்க. உள்ள கூப்பிடு, என்னன்னு கேட்போம். நீ வாமா. என்னன்னு இங்கே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க. என்னன்னு யோசிக்கிறீங்க? ஐயா தான் உள்ள வர சொன்னாரு. வாங்க வாங்க அண்ணே, வாங்க. உட்காருங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அண்ணே, நானும் இவரும் என் பிள்ளைய போய் பார்த்துட்டு வந்தேன்னே. ஒன்னு கதறி அழற அண்ணே. அம்மா, நான் என்னம்மா தப்பு பண்ணேன்? கடவுள் என்னை ஏன் இப்படி தண்டிச்சாரு? என் மனசு போல கங்காவோட நிச்சயம் நடந்து சந்தோஷமா வாழ்வேன்னு நினைச்சேனம்மா. ஆனா இப்படி ஆயிடுச்சேம்மா. நான் ஆசைப்பட்டது தப்பான்னு கேட்டு அழறான. ஆனா என் பிள்ளைக்கு என்னால ஆறுதல் சொல்ல முடியல. நீங்க தான் ஒரு நல்ல முடிவா சொல்லணும். நிச்சயத்தன்னைக்கு ரேஷன் அரிசி கடத்தி போலீஸ்ல கையும் களவுமா மாட்டியிருக்கான். தப்பு பண்ணதுனால உள்ள கிடக்குறான். அதுக்கு நான் என்ன நல்ல முடிவு சொல்றது? என் பையன் அப்படிப்பட்டவன் இல்லைன்னு. அவன் நிரபராதி. எந்த படுபாவையும் செஞ்ச சூழ்துனால என் புள்ள உள்ள கிடக்குறான்னு. நிச்சயமா போற ஒரு ஆம்பளை இப்படி ஜெயில இருக்கிறத நினைச்சு பெத்த வயிறு பதறுதுன்னு. நிச்சயம் பண்ணணும்னு உன் பையனை பத்தி மட்டும் நீ பேசுற. இதோ நிக்கிறாளே என் பொண்ணு கங்கா, கோவில் சிலை மாதிரி. அவ மனசு என்ன பாடுபட்டு இருக்கும், கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? ஆனா என் புள்ள சட்டம் என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை ஏத்துக்க தயாரா இருக்கான்னு. ஆனா இந்த நிச்சயம் நின்னு போனதை மட்டும் அவனால ஏத்துக்க முடியலன்னு. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நின்னு போன நிச்சயத்தை உடனே நடத்தணும். அப்பதானே என் புள்ள ஆசை நிறைவேறும். நீ சொல்றத பார்த்தா என் புள்ள திருடனா இருக்கலாம், கடத்தல்காரனா இருக்கலாம், போலீஸ் அதிகாரியை அடிக்கலாம், எந்த தப்பு வேணாலும் பண்ணலாம். ஆனா உடனே நிச்சயதார்த்தத்தை பண்ணி கல்யாணம் பண்ணணுங்கிற. என் மக கங்காவை உன் மகன் ஜெயச்சந்திரனுக்கும் கொடுக்க முடியாது. முத்தரசி, அவமானத்தை என்னால ஒரு தடவை தான் தாங்கிக்க முடியும். தங்கச்சிங்கிற பாசத்தை காட்டி என் மனசை மாத்த நினைக்காத. அரிசி கடத்துறவனை என்னால மருமகனா ஏத்துக்க முடியாது. ஐயா, நான் முத்தரசி கிட்ட முதல்லயே சொல்லிட்டேன் ஐயா. உன் மகன் அரிசி கடத்தி போலீஸ்ல சிக்கியிருக்கான். ஐயா ஒத்துக்கிட மாட்டாருன்னு. இவதான் கங்காவை மறுபடியும் கேட்கலான்னு என்னையும் சேர்த்து கூட்டிட்டு வந்துட்டா. ஐயா, நான் மன்னிச்சிருங்க ஐயா. முத்தரசி, என் மக கங்காவை மறுபடியும் உன் பையனுக்கு கொடுக்க எனக்கு கடுகளவும் விருப்பம் இல்லை.
என் பொண்ணுக்கு நான் வேற இடத்துல மாப்பிள்ளை பார்க்கறேன். இதுதான் என் முடிவு. அண்ணே, உங்க முடிவால என் பையனோட வாழ்க்கை பாழா போயிடும். அண்ணி, நீங்களாவது எடுத்து சொல்லுங்க அண்ணி. முத்தரசி, உன் புருஷனை கூட்டிட்டு கிளம்பு. கங்கா, இப்ப நடந்த எதையும் மனசுல வச்சுக்காத. எதை பத்தியும் கவலைப்படாதம்மா. இல்லப்பா, நான் எதையும் மனசுல வச்சுக்கல, எதை பத்தியும் கவலைப்படல. என் மேல எங்க அப்பாவை விட வேற யார அக்கறை காட்ட முடியும்? என் வாழ்க்கையை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன்ப்பா. நீங்க எது செஞ்சாலும் சரியா இருக்கும். அண்ணி, வாங்க அண்ணி. உங்ககிட்ட ஒரு நியாயத்தை கேட்க வந்திருக்கேன். நீங்களும் அண்ணனும் ஐயாவை பார்த்துட்டு வந்த விஷயத்த பிள்ளைவாளன்கிட்ட சொன்னாரு. நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. எல்லாத்தையுமே நீங்க தான் நீ செய்யணும். ஜெயச்சந்திரனை வெளியில கொண்டு வரணும். கங்காவுக்கும் ஜெயச்சந்திரனுக்கும் நின்னு போன நிச்சயத்தை திரும்பவும் நடத்தணும். ஜெயச்சந்திரனுக்கு நீங்க தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அண்ணி, நீங்க சொல்ற மாதிரி எல்லாமே நான் தான் செய்யணும்னு நினைச்சேன். ஜெயச்சந்திரன் மட்டும் இந்த தப்பு பண்ணாம இருந்திருந்தா நானே முன்ன நின்னு நிச்சயத்தை நடத்தி வச்சிருப்பேன். ஆனா ஜெயச்சந்திரன் எல்லாத்தையும் கெடுத்துட்டானே. இல்ல நீ உங்க மருமகனை பத்தி நீங்களே இப்படி பேசலாமா? யாரோ செஞ்ச தப்புக்கு அவன் இப்படி மாட்டிக்கிட்டான். என் வார்த்தையை நம்புங்க அண்ணி. அவனுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்க அண்ணி. ஜெயச்சந்திரன் ஆம்பளை, அவனுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். ஆனா கங்காவை யோசனை பண்ணி பாருங்க. அந்த அதிர்ச்சியிலேருந்து நானே மீளல. கங்கா சின்ன பொண்ணு, அவளுக்கு எப்படி இருக்கும்? இனிமே நானா எந்த முடிவும் எடுக்க முடியாது. கங்காவோட முடிவுதான் எங்க முடிவும். என்ன நீ நீங்களும் அண்ணன் மாதிரி பேசுறீங்க. உங்ககிட்ட வந்தா ஒரு நியாயம் கிடைக்கணும்னு தான் வந்தேன். கங்கா சின்ன பொண்ணு நீ, அவ என்ன முடிவு எடுக்க போறா? ஐயா ஏற்கனவே ஜெயச்சந்திரனுக்கு பொண்ணு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஐயாவே அப்படி சொல்லிட்டாரா? அப்புறம் நான் என்ன செய்யறது? அப்போ என் பிள்ளைக்கு ஒரு வழியை சொல்ல மாட்டீங்க, அப்படித்தானே? எல்லாரும் என் பிள்ளைய தட்டி கழிக்க பாக்குறீங்க. அத்தை, இனிமே எங்க அண்ணன் விஷயத்துல நீங்க எதுவும் சொல்ல வேணாம். அது முடிஞ்சு போனது, முடிஞ்சு போனதாவே இருக்கட்டும். என்னடி
உன் அண்ணனோட நிச்சயம் நின்னு போச்சுன்னு நான் படாத பாடுபட்டுட்டு இருக்கேன். உனக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? அம்மா, நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு தான் இருக்கேன், அண்ணனுக்கு கங்கா வேண்டாம் வேண்டான்னு. ஆனா நீங்க தான் கேட்கல. அண்ணனோட நிச்சயம் நின்னு போனதை நினைச்சு எனக்கு ஒண்ணு கவலை இல்ல. ஆனா ஜெயில இருக்கிறது தான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. என் கூட பிறந்தவன் மேல எனக்கும் அக்கறை இருக்கு. அக்கறை இருக்கிறதுனால தான் ஜெயில போய் அவனை பாத்தியா? இல்ல ஒரு வார்த்தை போன்ல பேசனியா? இல்ல ஐயா கிட்ட உன் அண்ணனுக்காக பேசனியா? அக்கறை இருக்குங்கிற தான் அண்ணன் பையனுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு உன் மாமியார் தான் இத பத்தி ஒரு வார்த்தை கேட்டாங்களா? இல்ல ஐயா தான் இத பத்தி ஒரு வார்த்தை கேட்டுப்பாரு. நான் போய் என் பிள்ளைய ஜெயில பார்த்தேன். அம்மா, நான் எந்த தப்பும் செய்யல. லாரியில ரேஷன் அரிசி எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுன்னு என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணா. அவன் போய் சொல்ல மாட்டான்டி, என் பிள்ளை போய் சொல்ல மாட்டான். தப்பு செஞ்சானோ செய்யலையோ அது முக்கியம் இல்ல. நிச்சயம் நின்னு போயிடுச்சு. அந்த கங்கா மறந்துட்டு வேற எடுத்து பாரு. சும்மா கங்கா கங்கான்னு அவளே பிடிச்சு தொங்கிட்டு இருக்காத. வாய மூடுறி. ஆரம்பத்துல இருந்து நீதான் வாய வச்சிட்டு இருந்த இந்த சம்பந்தம் வேண்டாம் வேண்டான்னு. உன் கருணாக்கோ என்னமோ இந்த நிச்சயமே நின்னு போச்சு. என் புள்ள உள்ள இருக்கிறா. கங்காவை கட்டி வைக்கலனா பட்னி கிடந்து செத்து போயிடுவேன்னு சொல்றான். அப்படி செத்தா உனக்கு பரவாயில்லையா? சந்தோஷப்படுவியா? சொல்லுங்க அண்ணி. நான் என் ஒத்த பிள்ளை பறி கொடுத்துட்டு கொள்ளி வைக்கிறதுக்கு கூட பிள்ளை இல்லாம நான் அனாதையா நிக்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க தானே இந்த கல்யாணம் நடக்கணும்னு ஒத்த கால்ல நின்னீங்க. ஆமா, நான் தான் ஆசைப்பட்டேன். அதனால தானே நிச்சயம் வரைக்கும் வந்துச்சு. ஆனா உங்க பையன் இப்படி ஒரு காரியம் பண்ணுவான்னு யார் நினைச்சாங்க? இந்த விஷயத்துல ஐயா சரியா தான் முடிவு எடுத்திருக்காங்க. அதனால ஐயா மேல குறையோ வருத்தமோ வேண்டாம். இளவஞ்சி நல்ல எண்ணத்துல சொன்னாளா இல்ல பொறாமையில சொன்னாளான்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த விஷயத்துல அவ சொன்னது சரிதான். பேசாம உங்க பையனுக்கு வேற இடத்துல பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க.